யார் யார் கோயில் யானை பார்த்துருக்குறவங்க? பார்த்துருக்கீங்க. அது எப்படி இருக்கும்? கூடாரத்துல இருக்கும். அதை சங்கிலி போட்டு கட்டியிருப்பாங்க. ஒரு யானை பாகன் இருப்பான். பார்த்துருக்கீங்களா? ஏன் அதுக்கு சங்கிலி கட்டியிருக்காங்க சொல்லுங்க. வெரி குட். அது ஓடிற போதுன்னு அதுக்கு சங்கிலி கட்டி வச்சிருக்காங்க. அந்த சங்கிலி வந்து எப்படின்னா, கூடாரம் இவ்வளவு அளவுனா சங்கிலி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அந்த யானை குட்டியா இருக்கிறப்ப என்ன செய்வாங்க, அந்த சங்கிலி போட்டு கட்டிடுவாங்க. அந்த யானை என்ன செய்யும், எழுந்து நடக்க ட்ரை பண்றப்போ அது 2 அடி எடுக்கும், முடியாது. ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் குழந்தைங்க பார்த்துருக்கீங்களா, நடக்கிற ஸ்டேஜில் விழுவும், எழுந்து நடக்க அதுங்க என்ன செய்யும், ட்ரைனிங் எடுக்கும். அதே போல் இந்த குட்டி யானை என்ன செய்யும், நடக்க அந்த சங்கிலியை இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்தவங்க அந்த சங்கிலி அளவு தான் நடக்கும். அதுக்கு மீறி அதால் நடக்க முடியாது. அதுக்கு அந்த திங்க் என்னன்னா, இது வரல தான் நடக்கணும். அதோடைய மைண்டில் என்ன செட்டப் ஆயிடுச்சு, இவ்வளோதான் நடக்கணும், இவ்வளோ தூரம் தான் நடக்கணும், இதுக்கு மேலே நம்மளால நடக்க முடியாதுன்றத அது மைண்டில் வச்சுக்கும். அது யானை பாகன் வந்து அவங்க கூட போகும். ஆனால் அதே காட்டு யானை என்ன செய்யும், ஒரு ஊரையே அடிக்கும் இல்லையா? ஊரே போய் பயிரெல்லாம் மேஞ்சிடும், அடிச்சிடும். அது வந்து சின்னதுலேருந்தே நடந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ தூரம்னா பார்த்துக்கணும், கண்ட்ரோல். அதை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ணி வைக்கல. அதை சங்கிலி போட்டு கட்டலை. ஆனால் அந்த சங்கிலி போட்ட கட்டின அந்த யானைக்கும் பலம் இருக்குது. ஆனால் அது மைண்டில் என்ன நினச்சிட்டு இருக்கு, என்னால் இதான் முடியும், என்னால் இதுக்கு மேலே நகர முடியாது, இது மேலே போக முடியாதுன்னு அது மைண்ட்லேயே அது ஸ்பிட் பண்ணிக்குது. அதனால் அது முடியல. இப்போலாம் நம்ம யானை மாதிரி இருக்கணுமா, கோயில் யானை மாதிரி இருக்கணுமா, காட்டு யானை மாதிரி இருக்கணுமா? காட்டு யானை மாதிரி இருக்கணும். கோயில் யானை மாதிரி இருந்தோம்னா நமக்குள்ளேயே நம்ம அறிவை இவ்வளோதான் என்னால் இவ்வளோதான் படிக்க முடியும், என்னால் இவ்வளோதான் எழுத முடியும், நாமளே என்ன செய்கிறோம், நம்மளை மைண்டை செட் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறனால தான் ஸ்லோ லேர்னர் நம்மக்கிட்ட இருக்காங்க. புரியுதா? நம்மளால A1 வாங்க முடியல, முடியாதப்பா, நான் ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும், 40 மார்க் எடுத்தால் போதும், அந்த ஒரு எண்ணத்திலே இருக்கிறீங்க. நீங்கள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும், கோயில் யானை மாதிரி இருக்கக்கூடாது, காட்டு யானைமே பீறி கொண்டு எழுறோம். அப்போ என்ன செய்யணும், ட்ரையான் படிக்கணும். படிக்க வரலையா, எனக்கு மிஸ் நான் படிக்கிறேன் ஆனால் மறந்து போகுது மிஸ், ஏன் மறக்குது, ரைட், கீப் ஆன் ரைட்டிங். படிச்சியா, அதை எழுதி பாரு. மேக்ஸ் எல்லாத்தையுமே நல்லா படிக்கலாம், இந்த மேக்ஸ் எனக்கு வரவே மாட்டேங்குது மிஸ், ஏன் வரலை, அந்த செம்ம போட்டு பாரு, கேளு மிஸ்ஸை கேளு, 1க்கு 10 தடவை கேளு, மிஸ் சொல்லித்தர ரெடி. நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் ரெடி தானே உங்களுக்கு சொல்லித்தர, அவங்கள கேளுங்க, அவங்க அந்த மேக்ஸை போடுவாங்க, அதை நீங்கள் போட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், மேக்ஸும் வரும். நம்மளால எல்லாமே செய்ய முடியும். ஆனால் நாமளே என்ன நினச்சிக்கிறோம், முடியாது. புரியுதா? அந்த முடியாதுங்கிறதுனா நம்மளை என்ன செய்ய போகுது, முன்னுக்கு வர விடாது. இனிமேல் நாம அப்படி இருக்கக்கூடாது. ஐ கேன் டூ என்ன நினைக்கணும், அதை மட்டும் மைண்ட் வச்சுன்னா என்னால முடியும், என்னால சாதிக்க முடியும். அப்பதான் நம்ம மேல பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் அடைய முடியும். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.